ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ பிக் பாஸ் ப்ரோமோ 4 வந்திருக்கு கைஸ். சாரி கைஸ், நான் ஒரு சௌந்தர்யா வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். பட் எனக்கு அது என்னன்னு தெரியல, அது டைட்டில் எனக்கு வர மாட்டேன்ருச்சு. ஸோ அதனால நான் அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். இனி அந்த கண்டென்ட்டை நான் அப்படியே இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் பேசியிருக்கேன் கைஸ். ஸோ இந்த ப்ரோமோ 4ஓட சேர்த்து நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பேசிக்கலாம்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டேன். சரியா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பிக் பாஸோட ப்ரோமோ 4, அது இது ஜாக்லினுக்கான ஒரு ப்ரோமோ 4 தான். ஸோ ஆல்ரெடி ப்ரோமோ 3ல சொல்லியிருப்பாங்க இல்லையா, இது ரொம்ப டைட்டான ஒரு ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முடிவுகள் நான் அதுக்கப்புறமா சொல்றேன்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கான ப்ரோமோ தான் இந்த 4வது ப்ரோமோ. இதுல என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாரும் உட்காந்துருக்காங்க, லிவிங் ஏரியால உட்காந்துருக்காங்க. ஸோ பிக் பாஸ் பேசுறாரு. நீங்க 2 செகண்ட் லேட்டா வந்துட்டீங்க அப்படிங்கிறாரு. சரியா கைஸ்? 1 செகண்ட், 3 செகண்ட், 4 செகண்ட்ல இல்ல, 2 செகண்ட், வெறும் ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல லேட்டா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால நீங்க இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து எவிக்ட் ஆகப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் ஷாக்கிங்ல உறைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் ஷாக்கிங்ல அப்படியே உறைஞ்சு போய் பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க, எல்லாம் அழுதுகிட்டு. இது ஜஸ்ட் கேம், அவ்வளவுதான் அப்படின்னு பார்த்துட்டு போங்க கைஸ், போதும். சரியா? பிக் பாஸே முடிய போகுது, அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஃபைனல். ஸோ எல்லாம் என்ன சொல்றது, இவ்வளவு செகண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம், அவ்வளவு செகண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம், இவ்வளவு மீட்டர்ஸ் கொடுத்துருக்கலாம், இதெல்லாம் பேசி ஒன்னும் ஆக போறது இல்லை. சரியா? எவிக்ட் ஆனதுதான். என்ன அந்த இடத்துல வேற யாராவது அந்த முடிவை எடுத்து போயிருக்கலாம். நான் எல்லாருமே போயிட்டு வந்தங்காட்டி ஜாக்லின் தான் ஃபைனலா இருந்தங்காட்டியும், ஸோ ஜாக்லின் அந்த டெசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அதான் உண்மை. சரியா? அந்த இடத்துல சப்போஸ் பவித்ரா எடுக்காம இருந்திருக்கலாம், இல்லைன்னா ரயான் ஆல்ரெடி எடுத்த ஆளுங்க. ஸோ மறுபடியும் நம்ம ஏன் போய் ரிஸ்க் எடுப்பானே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு யாருமே போல. ஸோ பிக் பாஸ் சொன்னோடனே எல்லாரும் மூஞ்சி அப்படியே செத்து போச்சு கேஸ். சரியா? முத்துக்குமரனை பாருங்க எப்படி உட்காந்துருக்காரு. எல்லாரும் அப்படியே அப்செட் ஆகி உட்காந்துட்டாங்க. சரி, ஒரு ஃபைனலுக்கு வர, அது டாப் 5ல, அதாவது அட்லீஸ்ட் டாப் 2 இல்லைன்னா டாப் 3ல வர ஒரு ஃபைனலிஸ்ட் கண்டஸ்டன்ட் இப்படி பாதியில எவிக்ட் ஆகுறது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு அன்ஃபேரான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. இருந்தாலும் இட்ஸ் அ கேம், அவ்வளவுதான். கேம் இஸ் த கேம், அவ்வளவுதான். சரியா? சரி, ஓகே. ஜாக்லினுக்கு நம்ம ஆல் தி பெஸ்ட் சொல்லிடலாம். ஓகேவா? அந்த டிராஃபியை உடைக்கும் போது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஓகே ஜாக்லின், ஏன்னா நிறைய சப்போர்ட்டர்ஸை நீங்க சம்பாரிச்சிருக்கீங்க, நிறைய மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான். சரியா? அது மட்டும் இல்லாம இந்த டிராஃபியை உடைக்கும் போது எல்லார் மனசோட ஒரு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது தீபக் கூட சொல்லிட்டு போனாரு, அந்த டிராஃபியை வலிக்கும் போது எனக்கு வலிச்சிச்சு அப்படின்னு. அது எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். ஓகேவா? ஆனா ஜாக்லினை பொறுத்தளவு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ இதான் ப்ரோமோ 4ல நடந்திருக்கு. அடுத்து நம்ம வனிதா மேடம் உள்ள வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. ஏதோ பிலிம் ப்ரொமோஷன். ஆமா, அதான் நான் சொல்லலையா, பிக் பாஸ் பிக் பாஸ் ஷோ நடத்தல, பிலிம் எல்லாம் ப்ரொமோட் பண்றதுக்கு பிக் பாஸ் ஷோ நடத்திட்டு இருக்காங்க. ஐயோ சாமி, அவங்க ஃபேமிலியே வந்திருக்காங்க. யாரு? வனிதா, அவங்க ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஜோவிதா, வனிதாவோட பொண்ணு, எல்லாம் உள்ள என்ட்ராயி பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது கைஸ், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அவங்க ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்காக வந்திருக்காங்கப்பா. ஓகேவா? அப்புறம் பிக் பாஸ் 8 பத்தி, பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவோட விஷயம் இதை நம்ம பார்த்துடலாமா? என்ன ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு அது டைட்டில் என்னன்னு தெரியல, வரமாட்டேன்ருச்சு. அந்த வீடியோ சென்ட் பண்ணும்போது பப்ளிஷ் பண்ணுவோம்ல யூடியூப்ல, அப்ப அந்த டைட்டில் ஒன்று அடிப்போம் இல்லையா, அது டைட்டில் எனக்கு ஏன் பப்ளிஷ் ஆகலன்னு தெரியல, எடிட்டே பண்ண முடியல. அது என்ன டிராபேக்னு தெரியல. ஸோ அதனால சரி, அந்த வீடியோ நான் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த வீடியோ பேசலாம். அதாவது சௌந்தர்யா ஓடுறதுக்காக முடிவு எடுத்திருக்காங்க. சரியா? அப்ப பிக் பாஸ் நிறைய விஷயங்களை சௌந்தர்யாட்ட பேசியிருக்காங்க. அதாவது பவித்ரா ஜாக்லின் கிட்ட பேசினதை விட சௌந்தர்யாட்ட நிறையவே பேசியிருக்காரு பிக் பாஸ். என்ன சொல்றாருன்னா, அப்பா, அம்மா, ஃப்ரெண்டு எல்லாமே நான் தான். சரியா? நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி
உங்களுக்கு தெரிஞ்சா போதும், மத்தவங்களுக்கு அது தெரியணும்னு அவசியம் இல்ல. எதுக்கு இந்த டயலாக் சொன்னாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் உங்கனால ஓட முடியல அப்படின்னு சொல்லி நீங்க பாதியிலேயே மனச வந்து மாத்திக்கிட்டு நீங்க திரும்பி வந்து வீட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டீங்கன்னா நீங்க இந்த கேம்ல தொடரலாம். எதுக்கு இந்த பாயிண்ட் சொல்லணும்? மோட்டிவேஷன் தானே பண்ணணும். எதுக்கு இந்த பாயிண்ட் சொல்லணும்? அவரே க்ளூ குடுக்குறாரு, நீ பாதியிலேயே வந்துருமா அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? அவரே சொல்றாரு, நீங்க பாதியில வந்துருங்க அப்படிங்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு மனசுல ஓடணும்னு தோணும். ஓடியாருன்னு தான் தோணும் பாதியிலேயே. அஹ் அதுக்கப்புறம் சௌந்தர்யாவை நல்லா காமெடி பண்ணாங்க, ஓடுனாங்க. அதான் சொல்றேன் இல்லையா, முத்து சொல்றாரு, நீ இந்த சீரியஸான கேமையே என்டர்டைன்மெண்ட் கேமா மாத்திட்ட சௌந்தர்யா அப்படின்றாங்க. அதாவது மொத்த ஹவுஸ்மேட்ஸுமே அந்த பொண்ணு உள்ள வந்தோடனே பரவாயில்ல விடு பாத்துக்கலாம், நீ நல்லா தான் பண்ண, ஒன்றும் பிரச்சனை இல்லை, படப்பேட்டியை பார்த்துட்டு நீ வந்துட்டியா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பேசிட்டு அப்படியே மொத்த ஹவுஸ்மேட்ஸுமே சௌந்தர்யாக்கு எதிராக திரும்பிருச்சு, இன்க்ளூடிங் ரவீந்தர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுனிதா மேடம் தான் நான் சொல்லியே ஆகணும். சுனிதாக்கு என்னதான் காண்டுனே தெரியல சௌந்தர்யா மேல. சரி, ஆனந்திக்கு என்னதான் காண்டுனே தெரியல சௌந்தர்யா மேல. ஆக மொத்தம் எல்லாத்துக்குமே சௌந்தர்யா மேல ஏதாவது ஒரு காண்டு பொறாம இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. வெளியில இருக்க மக்களும் சரி, உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டும் சரி. ஏதோ ஆனா ஒண்ணு பண்ணுது இல்ல கைஸ், அதுக்கு தெரிஞ்சதை பண்ணுது இல்ல. ஃப்ரீயா விட்டுட்டு போங்க. ஓட முடியல, பெட்டி எடுக்க முடியலன்னு ஏன் இந்த பொண்ணு ஓடுது, அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கலாம்ல அப்படிங்குது சுனிதா. ஸோ சுனிதாவை பொறுத்தளவு அந்த பொண்ணு வந்து என்ன செஞ்சாலும் தப்பு. எதுக்குதான் இத்தனை வன்மனே தெரியல சௌந்தர்யா மேல சுனிதாவுக்கு. எதை செஞ்சாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்குதப்பா சுனிதா. ஓகே கேஸ், பை கேஸ். ஸோ சௌந்தர்யா வந்து எல்லாருமே போட்டு அடிக்கிறாங்க, ரொம்ப பாவமா இருக்கு.